தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே, ஞானத்தை தேடு. உனக்கென்று எதையும் வைத்து கொண்டாலும் உனக்குள் ஒன்றையும் வைத்து கொள்ளாதே. சந்திரன் பஞ்சுக்கு அதிபதி, நூலினால் செய்யப்பட்ட ஆடைகளுக்கு அதிபதி ஆகிறார். அவரே மனோக்காரகனாகவும் ஆகிறார். வீட்டில் ஆடைகளை பீரோவில் அடுக்கி வைக்காதீர்கள். தேவைக்கு மேல் ஆடைகளை பீரோவில் பொதித்து வைத்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு மனதில் நிம்மதி இருக்காது. மனோகாரகனான சந்திரன் தன் மனதை நிம்மதியாக வைக்க மாட்டார். அதனால் துணிகளை நம் தேவைக்கு மட்டுமே வைக்க வேண்டும். நமக்கு மனச்சுமையும் குறையும். பெரிய மகான்களும் சித்தர்களும் 1 அல்லது 2 துணிகள் மட்டுமே வைத்திருப்பார்கள், அல்லது அந்த அழுக்கு துணியை மாற்றவே மாட்டார்கள். இதை கவனிக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பணம் பரிவர்த்தனை செய்தால் கொடுத்தவருக்கும் பணம் திரும்பி வரும், வாங்கியவரும் பணத்தை உடனே திருப்பி கொடுக்க இயலும். திருசடை அரக்கியாக பிறந்தாலும் விபீஷணன் மகளாக பிறந்தார். அவள் நல்ல மனதிற்கு சீதை உற்ற துணையாக இருந்து தன் நல்வார்த்தைகளை கூறினாள். கீழான குலத்தில் பிறந்தாலும் நல்ல மனம் இருந்தால் உயரலாம் என்பதற்கு இதுதான் சான்று. சீதை அவளுக்கு பல வரங்களை கொடுத்து அருள் செய்தார். ராமபிரான் நாடு மக்களை துறந்தார், சுற்றத்தை துறந்தார், தாய் தந்தையை துறந்தார், தம்பியை துறந்தார், மனைவியை பிரிந்தார், பிள்ளைகளை பிரிந்தார். இத்தனை சுகத்தை இழந்தாலும் ஏன் ராமனின் புன்னகையம் மட்டும் மாறவில்லை? ஆம், அதுதான் ஞானத்தின் சின்னம், அறத்தின் வடிவம். இதே நிலைதான் ஆசிரியருக்கும். ஆம், ராமனும் ஆசிரியரும் ஒன்றே. 2 பேருக்கும் அதே நிலை. குகன், சுந்தரன், விஸ்வாமித்திரன், விபீஷணன் மட்டுமே ராமன் பிரம்மம் என்பதை அறிந்தார்கள். வேறு யாரும் அவர்களை அறிய முடியவில்லை. ராமன் யார் என்று யாரும் அறிய முடியவில்லை. அப்புறம் சர்க்கஸ் வீரர் ஒரு கயிற்றை பிரித்து கொண்டு மறு கயிறு வந்த பிறகு தான் பிடித்த கயிறை விட்டு விடுகிறார் இல்லையா? சர்க்கஸில் பார்க்குறோம்ல. அதுபோலவே நாமும் பணம் என்னும் கயிற்றை விட இன்னொரு கயிறு வரும் வரை அந்த பணக்கயிற்றை விடமாட்டோம். ஞானம் எனும் கயிறு வரும் வரை பணம் எனும் கயிற்றை விட முடியாது. அதுபோல ஞானம் எனும் ஒளி தேகத்தை அடைந்தால் ஒழிய இந்த உடல் நாம் எனும் எண்ணத்தை விட முடியாது. குன்னங்குடியார் கீர்த்தனம் அழகாக சொல்கிறது பாருங்க. சூத்திரப்பாவை கயிறு இற்று விழுமுன் சூட்சும கயிறை பற்றடா அப்படிங்கிற. சூத்திரப்பாவைன்னு என்னது? நம்மளுடைய உடலை ஆட்டி கொண்டிருக்கும் பஞ்சபோதங்களான இந்த சூத்திரப்பாவையான இந்த தேகம் கயிறு இற்று விழுமுன். இது போகிறதுக்கு முதல்ல சூட்சும கயிற்றை பற்றடா. சூட்சுமமான ஒரு கயிறு இருக்குது. அது என்னது? சூட்சும தேகம் ஒளி, அதை பற்றடா, அதை பிடி அப்படின்னு குன்னங்குடிய கீர்த்தனத்தில் அவர் நல்லா சொல்கிறார். உடலை விட்டு சூட்சும தேகத்தை பற்று என்று கூறுகிறார். ஜனக மகாராஜா கனவில் அடிக்கடி தான் ஒரு பிச்சைக்காரனாக தோன்றுவதாக, அது குறித்து தன் சபையில் அதற்குண்டான விளக்கத்தை கேட்க, அதை கேட்ட அஷ்டவைக்கிர மகரிஷி அவர் உடல் என் கோணத்தில் இருக்கும் அதற்கு விளக்கம் தர சபைக்கு வருகை புரிந்தார். அவர் உடலை எல்லோரும் கண்டு ஏளனம் செய்தனர். அதை பற்றி அவர் கவலை கொள்ளாமல் தோல் வியாபாரிகளையும் மாமிச வியாபாரிகளையும் வெளியே சென்றால் உனக்கு அது பற்றி உபதேசிக்கிறேன் என்று கூற ஜனக மகாராஜாவுக்கு தனியாக உபதேசம் கூறுகிறார். மன்னா, நீ உறங்கும் போது நீ மகாராஜாவாக இல்லை, அதனால் அதுவும் பொய். நீ கனவு கண்ட பிச்சைக்காரன் கோலம் நினைவு வந்தவுடன் அதுவும் மறைந்து விட்டது, அதனால் அதுவும் பொய். இந்த 2 நிலையும் இந்த உடலுக்கு இல்லை என்பதை நீ அறிவாய் என்று உபதேசிக்கிறார். தான் இந்த உடலில்லை என்ற உண்மையை மகரிஷி உணர்த்தியதை நான் யார் என்று அவரிடம் ஞான உபதேசம் பெற்று ஞானியானார். இந்த உடல் நீ அல்ல என்று உணர்வதற்கு பல யுகங்களாகும். சும்மா உடனே தெரிஞ்சிடாது. பல யுகங்களாக பல தேகங்களை எடுத்து தான் இந்த உண்மையே உங்களுக்கு குருவின் மூலமாக தெரிய வரும் என்று ஜனகருக்கு உபதேசம் கூறுகிறார். இதை உணர்வதற்கே பல யுகங்கள் ஆகும். ஆனால் நாம் எத்தனை பிறவிகளை எடுத்து வந்துள்ளோம் என்று சிந்தித்து பாருங்கள். எடுத்த பிறவியை வீணாக்காதீர்கள். உடனினால் ஏற்படும் அனைத்து உணர்வுகளும் இன்ப துன்பங்களும் மாயையே என்று உணர்ந்து சூட்சும தேகத்தை பற்றுங்கள். சூட்சும தேகத்தின் அசைவுகள் தான் உடலில் பிரதிபலிக்கிறது. உடல் எதுவும் செய்வதில்லை. மனித உடலில் மிகப்பெரிய செல் பெண்ணின் கருமுட்டையாகும். மிகச்சிறிய செல் ஆணின் விந்தாகும். பெண்ணிற்கு 50 வயதானவுடன் கருமுட்டை செல் நின்று விடுவது போல் நமது உடலில் உள்ள செல்களுக்கு என்று தனித்தனி ஆயுள் உண்டு. செல்களால் ஆன உடம்பை நம்பாதே, உயிரை தேடு. நமது தேகத்தில் 30 லட்சம் கோடி செல்கள் உள்ளன. தினமும் 5000 கோடி செல்கள் இறக்கின்றன, பிறக்கின்றன. செத்தாரே எவரும் திருவருள் உறவாவரை
ஞானப்பிறப்பு பெற்று வாழாத வரைக்கும் இறந்த நிலையில் இருப்பவர்களே அனைவரும் வள்ளலார் கூறுகிறார். திருவருள் உறவா வரை, பிரம்மத்தோடு உறவாகாத வரை யாருக்கும் உயிர் கிடையாது, அனைவரும் செத்தவரே. தேகம் இருக்கும்போதே நாம் மீண்டும் ஒளி தேகத்தை பிறக்க வைக்க வேண்டும். ஞான பிறப்பு என்றால் ஒளி தேகம், நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் இந்த தேகத்திலேயே. ஜான் நிக்கோடாமாஸிடம் இயேசு கூறுகிறார், வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, no one can see the kingdom of the God unless they are born again. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, பிரம்மத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்கிறார். உடல் பிறப்பு வேறு, உயிர் பிறப்பு வேறு. அதனால தான் கூறுகிறோம், உயிரை நீங்கள் தான் பிறக்க வைக்க வேண்டும், உடல் உயிர் அல்ல. நீங்கள் எல்லோரும் இப்பொழுது நடைபெணமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள். வணக்கம்.